என்ன தர்மா, இது நீ போட்ட ஸ்கெட்சா இல்ல உங்களுக்கு யாரும் போட்டு கொடுத்தாங்களா? மேடம் அது தப்பே செய்யாத 2 நிரபராதிகளை குற்றவாளியாக்க பிளான் பண்ணிருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இதான் நீங்க விசாரணை நடத்துற லட்சணமா? மேடம் அது வந்து இப்ப மட்டும் நான் வரலன்னா எம்எல்ஏ துளசியையும் அவங்களோட ஹஸ்பண்டையும் 3 நாள் லாக்அப்ல வச்சிருப்பீங்க. சொசைட்டில துளசி மாதிரி ஒரு எம்எல்ஏ கிடைக்கிறதெல்லாம் அபூர்வம். அவங்க இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ ஆனதுல இருந்து அவங்க நடவடிக்கை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்னும் சும்மா ரவுண்ட்ஸ் வரல. இந்த விஷயம் கேள்விப்பட்டு பர்பஸா தான் வந்தேன். நான் சந்தேகப்பட்ட மாதிரியே நடந்துடுச்சு. ஏண்டா போதை பொருள் கடத்துறதே தப்பு, அதுக்கும் மேல எங்க 2 பேர் மேல பழி போடுறீங்களா? உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி குடும்ப குழந்தையெல்லாம் இருக்குல்ல? எப்படிரா இப்படி ஒரு சமுதாயத்தையே எதிர்காலத்துல சீரழிக்கிற மாதிரி ஒரு கேவலமான வேலையை பாக்குறீங்க? இப்படி எல்லாம் சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு ஒட்டுமா? மேடம், இவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும். எங்களை மாட்டி விட்டதை தாண்டி இந்த மாதிரி கிரிமினல்ஸ சும்மா விடக்கூடாது. இவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை மத்தவங்க இந்த தொழில் செய்யறதுக்கே யோசிக்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுங்க. ஏன் இன்ஸ்பெக்டர், இந்த சூர்யா, தர்மா இவங்க 2 பேரும் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்ல இவங்களுக்கு மேல வேற யாராச்சும் இருக்காங்களா? விசாரிக்கிறீங்களா? மேடம், நியூஸ் பாத்தீங்களா? துளசியும் வெற்றியும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. யாரு துளசி வெற்றி? மேடம், அதான் கரண்ட் எம்எல்ஏ. அதுவும் போதைப் பொருள் கடத்தல் வழக்குல கைது பண்ணிருக்காங்க. இந்த வழக்குக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். யாரோ இத பிளான் பண்ணி தான் அவங்கள இதுல மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்க இதுல தலையிட்டு உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணணும். மகேஷ், அந்த குடும்பத்து மேல நீ ரொம்ப கோபமா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உங்க ஒய்ஃபே உங்களை பிரிஞ்சுதானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? மேடம், அதெல்லாம் பழைய கதை மேடம். இப்ப நான் மனுஷனா மாறி இருக்கேனா அதுக்கு காரணமே அந்த குடும்பம் தான். இதை நான் நன்றி உணர்ச்சிக்காகவோ இதை செஞ்சா அவங்க எனக்கு ஏத்துப்பாங்கன்னு எதிர்பார்த்தோ நான் இந்த உதவியை உங்ககிட்ட கேட்கல. எப்பவுமே நியாயம் தான் மேடம் ஜெயிக்கணும். தப்பு செய்யாத நிரபராதிங்க தண்டனை அனுபவிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம துளசி மாதிரி ஒரு எம்எல்ஏ எப்போதான் மேடம் ஒரு தொகுதிக்கே கிடைப்பாங்க. அவங்கள மிஸ் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. மகேஷ், உங்களை எனக்கு 10 வருஷமா தெரியும். நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் கையெடுத்து கும்பிட்டதே கிடையாது. ஆனா நீங்க கேக்குறீங்கன்னா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். போலாமா? வெற்றி, மீனாக்கா, இவங்க என்ன இங்க வந்திருக்காங்க? என்னங்க வாட்ஸ் இஸ் டூயிங் ஹியர்ங்க? என்ன வெற்றி, புரியலையா உங்களுக்கு? இந்த மொத்த திட்டமும் மேடம் தான் நடத்திருக்காங்க. அதான் வேவ் பார்க்க வந்திருக்காங்க. ஆஹா, நம்ம ஸ்டைல்ல மேடம்க்கு ஒரு காட்டு காட்டலாமா? கூட கலாய்க்கலாம். அக்கா, என்னக்கா பாத்துட்டு பார்க்காம போறீங்க? நான் நீ வாட் யூ ஆர் டூயிங் திஸ் ஏரியா? போலீஸ் பழைய கேஸுக்கு கையெழுத்து போட வந்தீங்களா? அது அது வந்து எது வந்து என்ன வெற்றி இது? இதுவும் புரியலையா உங்களுக்கு? புரியல. நம்ம ஆட்டோல போதை பொருள் கடத்துறாங்கன்னு ஒரு பெரிய டிராமா நடந்துச்சுல்ல? ஆமா.
அதோட டைரக்டரே மேடம் தானே. ஷீ இஸ் டைரக்டரா? பிரில்லியண்டா யோசிச்சிருக்காங்கல்ல. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆனா என்ன, அங்கங்க கொஞ்சம் லாஜிக் கோட்டை விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். அத நாங்க கண்டுபிடிச்சு எவ்வளவு அழகா வெளியே வந்துட்டோம் பாத்தீங்களா? ஏய், என்ன உளற நீ? அவங்க ஒன்றும் வளரல. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். வீட்டில் இருந்தா மாடில இருந்து எட்டி பாக்குறீங்க, ரோட்ல இருந்தா எலக்ட்ரிக் லேம்ப் ரோஸ்ட் இருந்து எட்டி பாக்குறீங்க, இங்க வந்து சவுத் இருந்து எட்டி பாக்குறீங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த கேவலமான வேலையில புரியவே இல்லை. வெற்றி, நீ உன் பொண்டாட்டி சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆடாத. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏதோ நீங்க 2 பேரும் அரெஸ்ட் ஆயிட்டீங்கன்னு நியூஸ்ல வந்ததை பார்த்தேன். அதான் உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு. ஓ, நம்பிட்டோம். அடடடடா. அக்கா, உங்க நல்ல மனசுக்கு எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. ஆனா பாருங்களேன், நாங்க போதை பொருள் கடத்துறதா எங்க மேல நீங்க பழிய போட்டீங்க. ஆனா உங்க கார்ல தான் அந்த போதை பொருள் இருக்கு. என்ன அடிக்கிற வெயில்ல ஸ்டேஷன்ல கொடுத்த டார்ச்சர்ல புத்தி கித்தி குழம்பிடுச்சா உங்களுக்கு? ஏன் கார்ல போதை பொருள் எப்படி இருக்கும்? உளராம வீட்டுக்கு போங்க. என்னக்கா நீங்க?